தமிழ்செல்வி, what is this? இந்த கோட்டையும் இதையும் போட்டு பார்த்தா நான் டாக்டர் மாதிரி இருக்கிறனான்னு பார்த்து சொல்லு கேட்டேன். ஆனா நான் டாக்டர் மாதிரிலாம் இல்லைங்க. குடுத்துறேன், கழட்டி குடுத்துறேன். தமிழ்செல்வி, go to class. கிளாஸ் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆகுது. இன்னும் வெளியே நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி டாக்டர், go to class immediately. சாரி தமிழ், சாரி. நான் ப்ரொஃபசர் கிட்ட திட்டு வாங்குனது மிச்சம். நான் கிளாஸ்க்கு போறேன். சரி ஜூஸ் குடிச்சு போ. ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? சரி விடு, நாளையில இருந்து இனிமே இதை காலையிலே உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். இப்போதைக்கு நீ இதை குடிச்சு போ, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் அப்படி அவசரமா ஓடி வரேன். உடனே டிவி போட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏய், என்னடி சந்தோஷமான விஷயம்? ஐயோ அப்பதான், உடனே டிவி போட்டு பாருங்க. எல்லாரும் டிவியை போடுங்க. அப்பா, உங்களுக்கு சர்வதேச தொண்டு நிறுவனத்துல இருந்து சிறந்த அமைச்சருக்கான விருது கொடுத்திருக்காங்கப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிமா, நன்றிமா. ஏமா, இன்னும் எனக்கே இந்த விஷயம் தெரியல. உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ரூம்ல உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருந்தேன்ப்பா. என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்ணி சொன்னா. உடனே மொபைல்ல நியூஸ் பார்த்தேன். அதான் வந்து சொல்லலாம்னு வந்தேன். ஐயா ராசாங்க, இந்த செய்தியை பாக்குறப்ப எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சுயா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, எங்கடா மோகனாவை காணா? அக்கா கோயில் போறேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துருவா. ஏதாவது ஸ்வீட் இருக்கா? அக்கா முந்திரி லட்டு பண்ணாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னப்பா எல்லாரும் பரபரப்பா சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணா, அப்பாவுக்கு சர்வதேச தொண்டு நிறுவனத்துல இருந்து சிறந்த அமைச்சருக்கான விருது கொடுத்திருக்காங்க. அதுதான் டிவில நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பாத்துட்டு இருக்கோம்.